Hi everyone, welcome to Shubha's World. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலே பெருசு லார்ஜஸ்ட் ரிலீஜியஸ் மான்யூமெண்டான அங்கோர் வாட் கம்போடியால. அண்ட் இந்த அங்கோர் வாட் டெம்பிள் பத்தி நம்ம ப்ரீவியஸ் vlogல பேச ஆரம்பிச்சோம், பார்க்க ஆரம்பிச்சோம். அண்ட் அது வந்து vlog 6 ஆஃப் மை வியட்நாம் கம்போடியா சீரீஸ். இதோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு புத்தர் ஸ்டாச்சு. இது மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்கு இங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் vlogல பார்த்த மாதிரி விஷ்ணு கோயிலா கட்டப்பட்டு இது புத்திஸ்ட் கோயிலா இப்போ இருக்கு. இந்த கோயில் வந்து வேற வேற டைம்ஸ்ல வந்து வேண்டலிசமும் பார்த்துருக்கு. இது மாதிரி புத்தர் ஸ்டாச்சுஸ்ல தலையை வந்து உடைச்சி கொண்டு போய் காசுக்கு வித்ததும் நிறைய நடந்திருக்கு. இந்த அங்கோர் வாட் இப்போ யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். இப்போ இந்த டெம்பிளை ரீஸ்டோர் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இது வந்து ஒரு புத்திஸ்ட் டெம்பிளாக இருக்கு இல்லையா, அதனால நீங்கள் இந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த டெம்பிள், இந்த படிகள் ஏறி இந்த உள்ளே போய் மேலே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கன்சர்வேட்டிவாக ட்ரெஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதாவது ஸ்லீவ்லெஸ் டாப்ஸும் ஷார்ட்ஸும் அலவுட் கிடையாது, போத் ஃபார் மென் அண்ட் விமென். இதோ இந்த கிளிப்ல நீங்க பாக்குற மாதிரி சப்போர்ட்காக கான்கிரீட் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கிரம்பிள் ஆகாம தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தேவைப்படுற இடங்கள்ல மட்டும் ரிப்பேர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னும் ஃபர்தரா உடஞ்சி விழுந்துடாம இருக்கணும் அப்படின்னு தேவைப்படுற இடத்துல மட்டும் கொஞ்சம் சப்போர்ட்காக கான்கிரீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அந்த காலத்துல அந்த கோயில் ஒரிஜினலா கட்டும்போது அவங்க பண்ண இந்த மாதிரி ஆர்ட் வந்து அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. இவங்க எல்லாம் அப்சராஸ். இது மாதிரி அந்த டெம்பிள்ல ஃபினிஷ் பண்ணப்படாத, அதாவது வேலை ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா முடிக்கலன்ற மாதிரியும் சில இடங்கள் இருக்கு. அதாவது இந்த டெம்பிள் வந்து 30 வருஷமா கட்டிட்டு இருந்திருக்காங்க ஆனா கட்டி முடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் முதல்ல இந்த கோயிலுக்கு ஒரு பேரு கிடையாது. இந்த கிளிப்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து குருக்ஷேத்ரா வார், அதாவது நம்மளோட மகாபாரத கதையில வருமே அந்த போரோட காட்சிகள் தான் இது. இந்த மாதிரி இந்த ஷாலோவா வந்து கார்வ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது பேர் பா ரிலீஃப்னு சொல்றாங்க. அதுல நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்க காமிக்க முடியும். இதில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குன்னு நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே அந்த ஃபுட் சோல்ஜர்ஸில் ஆரம்பித்து லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் அந்த வாரில் நடந்தது அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இந்த குருக்ஷேத்ரா வார் அதோட டெபிக்ஷன் இது. இது மாதிரி மகாபாரதம் ராமாயணம் இன்க்ளூட் பண்ணி டோட்டலாக கிட்டத்தட்ட 8 ஹிந்து மித்தாலாஜிக்கல் ஸ்டோரிஸோட டெபிக்ஷன், அதாவது அதோட கதைகள் வந்து ஆர் சீன்ஸ் வந்து இந்த மாதிரி பார் ரிலீஃப்ஸ், அதாவது இந்த மாதிரி கார்விங்கா அந்த கோயிலோட செவறுகள்ல இருக்கு. இப்போ நம்ம அந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த டெம்பிள்ல இருந்து வெளியே அந்த கேட் பக்கம் நம்ம போயிட்டு இருக்கோம் நடந்து. இந்த அங்கோர் வாட் டெம்பிள் வந்து நீங்க ஏரியல் வியூல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 4 கேட்ஸ் இருக்கு அஃபிஷியலா, அதாவது ஒரிஜினல் பிளானிங் படி. அண்ட் தென் இன்னொரு ஒரு அடிஷ்னல் கேட் வந்து அதுக்கப்புறம் கட்டுனாங்க. ஸோ டோட்டலா 5 கேட்ஸ் இருக்கு இந்த அங்கோர் வாட் டெம்பிளுக்கு. அதுக்குள்ள இருக்கிற இந்த பார்க் மாதிரி ஏரியால இது மாதிரி ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்ல அங்கோர் வாட் கோயிலோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நம்ம வந்து இந்த டெம்பிளுக்கு ஈஸ்ட் கேட் வழியாக நம்ம வந்தோம் இல்லையா, அது வந்து இப்போ டூரிஸ்ட்ஸ்க்கு ரெனோவேட் பண்ணி சிம்பிள் என்ட்ரன்ஸாக வச்சுருக்காங்க. ஆனால் வெஸ்ட் கேட் வந்து உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். அண்ட் இந்த வெஸ்ட் கேட் தான் ஒரிஜினலாக கோயிலோட கிராண்ட் என்ட்ரன்ஸாக இருந்திருக்கு. நீங்கள் இதில் பார்க்கலாம் அந்த மோட், அதாவது அகழியை தாண்டி இந்த வெஸ்ட் என்ட்ரன்ஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் பிக்சரில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வெஸ்ட் கேட்டோட பாத்வேல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாதைக்கு 2 பக்கமும் கல்லுலயே வந்து ஒரு ஃபென்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதோட டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு அது வந்து படம் எடுத்திருக்க மாதிரி இருக்கு. அங்கோர் வாட் டெம்பிள் பார்த்து முடிச்சு எக்ஸிட் ஆகிற இடத்துக்கிட்ட நம்மளோட கார் எடுத்துட்டு வந்துட்டாங்க நம்ம டிரைவர். நாங்கள் இதுலேருந்து ஏறி நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறோம்.
which is South Gate of Angkor Thom. ஆக்சுவலாக இந்த சிட்டிக்கு பேர் நூகூர் தாம், அதுதான் வந்து நாளடைவில் அங்கோர் தாம்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோ இப்போ தெரியுது இல்லை, இந்த என்ட்ரன்ஸ் வந்து இந்த கிரேட் சிட்டியோட என்ட்ரன்ஸ், சவுத் கேட். நோகர்னா சிட்டி அண்ட் தாம்னா கிரேட். ஸோ இந்த கிரேட் சிட்டியோட என்ட்ரன்ஸ் இது. என்ட்ரன்ஸ்க்கு ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய சிலைகள் என்ன தெரியுமா? அந்த பார்க்கடலை கடைஞ்சி தேவர்களும் அசுரர்களும் வந்து அமிர்தம் எடுத்தாங்க தெரியுமா? பாம்பை யூஸ் பண்ணி அந்த கடலை கடைஞ்சாங்க இல்லையா? அந்த தேவர்கள் அண்ட் அசுரர்களோட ஸ்டாச்சுஸ் தான் அது. இந்த அங்கோர் தாம்ன்ற சிட்டி வந்து 13th centuryல கிங் ஜெயவர்மன் த 7th உருவாக்கப்பட்ட சிட்டி. இதோட சென்டர்ல இருக்கக்கூடியது பேயான் டெம்பிள். கிங் ஜெயவர்மன் த 7th கேபிட்டல் சிட்டியான இந்த அங்கோர் தாமோட சென்டர்ல இருக்கிறது தான் இந்த பேயான் டெம்பிள். இந்த சிட்டி ஒரு 9 square kilometers இருக்கும் அண்ட் அதை சுற்றி ஒரு 8 மீட்டர் செவுறு எழுப்பியிருக்காங்க. அண்ட் அதுக்கு வெளியே ஒரு 3 கிலோமீட்டர் அகழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிட்டிக்குள்ளே ஒரு 80,000-லேருந்து 1,50,000 மக்கள் வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க அட் அ கிவன் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேயான் டெம்பிள் எதுக்கு பாப்புலர்னா, இதோட கோபுரங்களில் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா நிறையா முகங்கள் தெரியும். 200க்கும் மேற்பட்ட ஃபேஸஸ் இருக்குது அந்த டவர்ஸ்லங்கிறாங்க. அண்ட் அது வந்து போதிசத்வா ஆஃப் கம்பேஷன் அவலோகிதேஸ்வராவோட ஃபேஸ்ன்றாங்க. சில பேர் வந்து கிங்கோட ஃபேஸ்ன்றாங்க. What is that face on the... The face is a Brahma god. Brahma? Yeah. Oh, looks like Buddha. Yeah, the face is a Brahma. எங்களோட கைடு இப்போ சொன்ன மாதிரி இது வந்து பிரம்மாவோட ஃபேஸ்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா 4 பக்கமும் அந்த ஃபேஸ் இருக்குது. ஸோ அது வந்து பிரம்மாவோட ஃபேஸ் அப்படின்ட்டு. இது வந்து அங்கோர் வாட்கெல்லாம் அப்புறமா கட்டினதுனால அப்புறம் ஏன் இது இந்த அளவுக்கு உடஞ்சி கிரம்பிள்டாக ரூயின்டாக இருக்குன்னு கேட்டால், இது வந்து கொஞ்சம் அவசரமாக கட்டப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ அது சரியாக பேலன்ஸ் ஆகாமல் சிலது ரூயின் ஆயிருக்கு. அடுத்த வந்த கிங்ஸ் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன், இதை மாத்திரேன் அதை மாத்திரன்னு சில ஸ்ட்ரக்சர்ஸ் ரூயின் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தவிர நேச்சுரல் வேர் அண்ட் டேர், அப்புறம் காடுகள்லேருந்து முளைக்கக்கூடிய செடிகள், அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப தூரம் இதை ரூயின் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 17th century வரையிலும் வந்து இதில் இந்த சிட்டியில் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் இது ஒரு அபேண்டன்டு சிட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் மெயினாக கற்களால் கட்டப்பட்டது மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த கோபுரங்களோட மெயின் டாப்பில் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே வெளிச்சம் வருது உள்ள. ஸோ நீங்கள் இந்த பிக்சர்ஸில் பார்க்கலாம். இந்த என்ட்ரன்ஸ்க்கு நேராக ஒரு பெரிய சிவலிங்கம் வந்து பதிச்சு இருக்குது அந்த தரையில். இங்கே ஒரு புத்தரோட சிலை. இவர் வந்து ஒரு நாகத்து மேலே உட்காந்து மெடிடேட் பண்ணுற மாதிரி. ஸோ இவருக்கு மழையில் கொடை பிடிக்குது ஒரு 7 தலை நாகம். அண்ட் இந்த கிளிப்லையும் நீங்கள் பார்க்கலாம், அந்த கோபுரங்கள்ங்கிறது வந்து கற்களை வந்து மேலே 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 அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் மேலே ஒரு ஓப்பனிங் இருக்குது. இது மாதிரி ஒரு 54 கோபுரங்கள் இருக்கான் இந்த பேயான் டெம்பிளில். அண்ட் அதில் எல்லாத்துலேயும் சேர்த்து 200க்கும் மேற்பட்ட முகங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்த பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ண போகும்போது கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் ஷூஸ் போட்டுட்டு போக வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓப்பன் டோ ஃபுட்வேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கால்களில் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப அன்ஈவன் சர்ஃபேசஸாக இருக்குது. அண்ட் நிறைய நடக்க வேண்டியிருக்கும், ஏற வேண்டியிருக்கும், இறங்க வேண்டியிருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளான பேர் ஆஃப் ஷூஸ் வந்து ரொம்ப அவசியம் இந்த ட்ரிப்புக்கு. அண்ட் இந்த பேயான் டெம்பிள் வந்து ரொம்ப ரூயின் ஆகி இருக்குது. ஸோ அங்கங்கே நொறுங்கி கொட்டுன அந்த கற்களை வந்து அப்படியே குமிச்சு தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்து நடக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதோ இதில் நீங்கள் பார்க்கலாம், அந்த ரூயின்ஸ் வந்து அப்படியே தரையில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோன்ஸை எல்லாம் எவென்ச்சுவலி நம்பர் பண்ணி எது பேஸில் வரும், எந்த கல் அதுக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லி திரும்ப ரீஸ்டோர் பண்ணுறதும் வந்து பிளானில் இருக்குது. இதை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த வால் ஆஃப் த டெம்பிள், பேயான் டெம்பிளோட காம்பவுண்ட் வால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு.
ரொம்ப டேமேஜ் ஆகி இருந்தாலும் கிரம்பிள் ஆகி இருந்தாலும் அந்த பேயான் டெம்பிளோட பியூட்டி அதை எல்லாம் தாண்டி பார்க்க முடியுது. அதுலேயும் அந்த அத்தனை ஃபேஸஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த கோபுரங்களில், அது பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்பர் பண்ணி கரெக்ட் ஆர்டரில் திரும்ப ரீஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த அங்கோர் தாம் சிட்டிக்குள்ளார 13th செஞ்சுரிக்கு அப்புறம் கூட நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் லாஸ்ட் பண்ணலை, அதெல்லாம் ஆல்ரெடி ரூயின் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, குட்டி குட்டி டெம்பிள்ஸோ ஸ்ட்ரக்சர்ஸோ, இதெல்லாம் 13th செஞ்சுரி ஆர் அதுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. ஸோ இப்படி கல்லால் செஞ்ச பில்டிங்ஸ் மட்டும்தான் காலத்தினால அழியாமல் இன்னும் இருக்குது. அந்த அங்கோர் தாம் சிட்டிக்குள்ளேயே நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் டெரஸ் ஆஃப் த லெப்பர் கிங்குக்கு வந்திருக்கோம். லெப்பர் கிங் அப்படின்ற பேர் வச்சு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். எஸ், அந்த கிங்குக்கு லெப்ரசி வந்திருந்திருக்கு. யசோவர்மன் த ஃபர்ஸ்ட், அந்த கிங்கோட ஸ்டாச்சு தான் இந்த டெரஸ்க்கு மேலே இருந்திருக்கு. ஆனால் அந்த ஒரிஜினல் ஸ்டாச்சு இப்போ வேற எங்கேயோ மியூசியமில் இருக்குது. இது ஒரு ரெப்ளிகா ஆஃப் தட் அப்படின்றாங்க. அதுக்கு பக்கத்திலே நெக்ஸ்ட் இருக்கிறது எலிஃபென்ட் டெரஸ். எலிஃபென்ட் டெரஸ் ஏன்னா அதில் யானையோட தலை ஸ்கல்ப்சர் மாதிரி இருக்கும் அங்கே. ஸோ 3 யானையோட தலை அண்ட் அதோட தும்பிக்கை உங்களுக்கு ஒரு பில்லர் மாதிரி இருக்கு. இந்த டெரஸஸ் எல்லாம் கிங் ஜெயவர்மன் த 7th தான் கட்டப்பட்டது. அண்ட் இதோட பர்பஸ் என்னன்னா, இது பரேட் கிரவுண்ட். அந்த பரேட் கிரவுண்டில் ப்ரொசஷன் நடக்கும்போது அதை வியூ பண்ணுறதுக்கு அந்த கிங்ஸ் இந்த டெரஸில் இருந்து பார்ப்பாங்களாம். அது மட்டும் இல்லை, மக்கள் கூடி இருக்கும்போது அவங்களோட குறைகளை கேட்கவும் அந்த கிங் அந்த டெரஸ் டாப்ல இருந்து மக்களை பார்க்கவும் அட்ரஸ் பண்ணவும் செய்வாராம். இந்த அங்கோர் தாம் சிட்டிக்குள்ள இது மாதிரி நிறைய சின்ன சின்ன கோயில்கள் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, கல்லால் செய்யப்பட்டது. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் இது மாதிரி மேன்மேட் பாண்ட்ஸ், அதாவது தெப்பக்குளம் மாதிரியும் 1-2 பார்த்தோம். ரொம்ப அழகா இருந்தது. அன்டிஸ்டர்ப்டா இருக்கு, நேச்சுரலா, கூட்டம் இல்லை. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி வேற ஒரு வேர்ல்ட்ல இருக்க மாதிரி இருந்தது. இது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி ஸ்டேர்ஸ் மாதிரி இருந்து ஒரு மாதிரி பிரமிடில் இருக்கிற மாதிரி, ரைட்? ஸோ டிஃப்ரெண்ட் டைம்ஸில் இது கட்டப்பட்டதாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கிங்ஸ் வரும்போது புதுசாக வித்தியாசமான ஆர்கிடெக்சரில் கட்டப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே ரூயின் ஆகி தான் இருக்குது இப்போது. மத்தியான வெயில் கொளுத்தி எடுத்தது. ஸோ எங்கள் கைடு அடுத்தடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களை கேட்பாரு, காருக்கு போய் ஏசியில் உட்காந்துக்கலாமா இல்லை அடுத்த ஸ்பாட் போகலாமான்னு. ஆனால் நாங்கள் ஃபுல் ஜோஷில் எஸ் நெக்ஸ்ட் ஒன் அப்படின்றோம். முன்ன பார்த்தோம் இல்லையா, அதோட அதர் சைடில் பார்த்தா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருந்தது, பட் தேவர் க்ளோஸ்ட். ஸோ நாங்கள் மேலே போய் பார்க்க முடியலை. நெக்ஸ்ட் ஆன் த லிஸ்ட் பாலிலே டெம்பிள், பிரிய பாலிலே அப்படின்னு கூட சொல்றாங்க. And we are here. பிரசாத் பிரிய பாலிலே, பேரே எப்படி ரொம்ப அழகா இருக்கு பார்த்தீங்களா? அண்ட் அதே மாதிரி அந்த கல்லுங்களுக்கு நடுவுல மரங்கள், மரங்களுக்கு நடுவுல கற்கள்னு அப்படியே ஒரு வேற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்தது இந்த பார்க்கறதுக்கு. ஒரு வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருந்தது இந்த டெம்பிளை பேக்ரவுண்டாக வச்சு. பிகாஸ் அது உண்மையிலேயே நேரில் பார்க்க வேறு லெவல் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் ஜஸ்டிஸ் பண்ணலன்னு தான் சொல்லுவேன் நான். எனிவேஸ், ஓகே, மை டைம் இஸ் அப். ஸோ நம்ம இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதோட கண்டினியூவேஷன் வில் பி த நெக்ஸ்ட் ஒன், விச் வில் பி ஆக்சுவலி vlog 8. ஸோ vlog 8ல் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் till the end. Stay tuned. See you soon. Bye-bye.